என்னடா யோசிக்கிற? அவங்கள மாதிரியான சர்வீஸ் அண்ட் அப்ரோச்சை நீ பார்த்துருக்கவே முடியாது. 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கல, இப்போ நான் பார்க்குறேன்ல. ஹவு கான்ஃபிடென்ட் ஐ ஆம் பிகாஸ் ஐ ஹவ் டேக்கன் அ ரைட் டெசிஷன். எக்கனாமிக்கல்டா, இன்சூரன்ஸ் கூட கிளைம் பண்ணிக்கலாம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years ஆஃப் ப்ரூவன் மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ். ஆல் ஐ கேர் ட்ரீட்மெண்ட் அண்டர் ஒன் ரூஃப். அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அர்த்தமுள்ள வாழ்வு என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரம் நாம் தியானிக்க இருப்பது, நாம் எப்படி வளரலாம், எப்படி ஆண்டவரிடத்தில் நெருங்கலாம், ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்கு பயிலுவித்து நம்மை கிட்ட சேர்க்கிறார் என்பதை குறித்து தியானிக்க இருக்கிறோம். முதலாவது கட்டத்திலே அவர் நம்மை ஒரு ஊழியக்காரனாக நடத்தலாம், வேதத்திலே காண இருக்கிறோம். அதன் பிறகு பார்ப்போம் என்றால் நம்மை ஒரு நண்பராக பாவிக்கிறார். ஆபிரகாமை தன்னுடைய நண்பர் என்று கூறினார். அதன் பிறகு நம்மை ஒரு குடும்ப அங்கத்தினராக பாவிக்கிறார். அதன் பிறகு பிள்ளையாக பாவிக்கிறார். அதன் பிறகு அரசாளுகிற ஒரு தன்மையை நமக்கு கொடுக்கிறார். இயேசுநாதரோடு கூட இருந்து அரசாளுவதற்கு ஒரு தகுதியை நமக்கு கொடுக்கிறார். இது எப்படி படிப்படியாக நாம் அவரிடத்தில் செல்கிறோம் என்பதை வேதத்தில் சில பகுதிகளிலிருந்து நாம் தியானிக்கலாம். ஊழியக்காரனாக என்று நாம் கேட்கும்போது கேட்பதற்கு கொஞ்சம் சங்கடமாக இருக்கலாம். ஆனாலும் நமக்கு கஷ்டத்தை அவர் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் அந்த நிலையிலிருந்து தான் நம்மை அவர் உயர்த்த வேண்டும். யோசேப்பு அடிமையாக இருந்தான். யாக்கோபு தன்னுடைய மாமனாருக்கு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். மோசையும் தம் மாமனாருக்கு ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்ட பிறகுதான் அவர்களை உயர்த்துகிறார். ஒரு வாட்ஸ்அப்பிலே ஒரு உண்மையான சம்பவத்தை நான் கண்டேன். கொச்சின் கேரள மாநில நாட்டிலே ஒரு 2-3 கம்ப்யூட்டர் கம்பெனியில் வேலை செய்கிறவர்கள் போகிறார்கள். அங்கு அவர்கள் உணவு அருந்தி கொண்டிருக்கும் போது நன்று பார்ப்பதற்கு நல்ல குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பிள்ளையை போல தெரிகிறது. அவன் மேஜைகளை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறான். அவர்களுக்கே தெரிகிறது இந்த வேலைக்கு அவன் அதை விட அவன் நல்ல வேலையிலே இருக்கலாமே, அவன் ஏன் இந்த வேலையை செய்கிறான்? அவன்கிட்ட கேட்டாலும் அவனும் ஒன்றும் சொல்லவில்லை. கேஷியர் இடத்தில் கேட்கிறார்கள். அதற்கு அவர் சொல்லுகிறார், 2 மாதங்கள் ஆனது சார். வந்தான், வேலை கேட்டான். அவனுக்கு இந்த பாஷை தெரியவில்லை. அவன் வடநாட்டிலிருந்து வந்திருக்கிறான். அதனால் இதிலே வைத்திருக்கிறோம். அதற்கு மேலே சர்வ் செய்வதற்கு அவனுக்கு கொடுக்க முடியவில்லை. ஏனென்றால் ஆர்டர் எடுக்க முடியவில்லை அவனால். இப்பொழுது இவர்கள் மனஸ்தாபப்படுகிறார்கள். ஆனாலும் ஒன்றும், கம்ப்யூட்டரில் உனக்கு வேலை தெரியுமா என்றால் தெரியவில்லை என்று சொல்லுகிறான். அதனால் அவர்களுக்கு அவனுக்கு எப்படி உதவி செய்வது என்று தெரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் அங்கங்கு வந்து உணவு அறிந்து கொண்டு போகும்போது அவன் இருப்பான். ஆனால் 6 மாதங்கள் கழித்து அந்த கேஷியர் காண்பார், ஒரு நல்ல உயர்ந்த காரிலே ஒரு நல்ல பணக்காரர் வந்து அவனை அழைத்து கொண்டு போவார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகிறது, அந்த பணக்காரர் உடைய மகன் அவன் கஷ்டத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வைர வியாபாரி. தகப்பனார் ஒரு வைர வியாபாரி. இவனுக்கு வைரத்தை குறித்து தெரியும், மற்ற கம்ப்யூட்டரோ இவற்றையெல்லாம் தெரியாது. ஆனாலும் கஷ்டத்தை உணர வேண்டும், பணத்தின் அருமையை உணர வேண்டும் என்பதன் காரணமாக
அந்த தகப்பனார் அவனுக்கு 2 மாதங்களுக்கு பேசிக் நீட்ஸ், உணவு மற்றும் சிறிதளவு தங்குவதற்கான பணத்தை மட்டும் கொடுத்துவிட்டு 6 மாதங்கள் கழித்து உன்னை அழைத்து கொண்டு போகிறேன், நீ எப்படி சமாளிப்பாய் எனக்கு தெரியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆனால் தான் அவன் கஷ்டப்பட்டு மேஜையை துடைத்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு 6 மாதத்துக்கு பிறகு போய்விடுகிறான். அவனுடைய தகப்பனின் வாஞ்சை அவன் பொறுப்புகளை கற்றுக்கொண்டிருப்பான். இப்படித்தான் நம்முடைய பரம தகப்பனும் நம்மை கஷ்டத்துக்குள்ளே அனுமதிக்கிறார். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை மேலுக்கு மேலாக உயர்த்தி கொண்டு போய் கடைசியிலே அவருடைய குமாரனின் அரியணையிலே உட்காரும் அளவுக்கு நம்மை உயர்த்துகிறார். எப்படி என்று பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7 மற்றும் 8 வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஊழியக்காரனை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமானன் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்லுவானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதன் பிறகு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? நான் கட்டளையிட்டவைகளை அந்த வேலைக்காரன் செய்ததற்காக அவனுக்கு உபசாரம் செய்வானோ? அப்படி செய்ய மாட்டானே. இப்படியாக நம்மை வளர்க்கிறார். ரத்தன் டாட்டா ஒரு பெரிய பணக்காரர். அவருடைய தகப்பனார் கூட அவர் இள வயதிலே இருக்கும்போது அவரை அப்படியே மேனேஜராக கொண்டு வரவில்லை, அடித்தளத்திலிருந்து அவருக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு வந்தார். அப்படியாக நமக்கும் ஆண்டவர் பயிற்சி கொடுக்கிறார். இந்த ஊழியக்காரனுக்கு அடுத்த படியாக நம்மை அவர் நண்பர் என்று அழைக்கிறார். எங்கு காணலாம் என்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. இதுவரை ஊழியக்காரன் என்று சொன்னார், இப்பொழுது சொல்லுகிற ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் நான் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தின் மூலமாக ஆண்டவர் பிதாவுடைய திட்டத்தையும் அவருடைய திட்டத்தையும் நமக்கு அறிவிக்க நாம் அதை புரிந்து கொள்ள நாம் ஊழியர்கள் என்கிற ஒரு தளத்திலிருந்து நண்பர்கள் என்கிற ஒரு ஸ்தானத்திற்கு உயர்கிறோம். ஏனென்றால் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன், அவர் அறிவித்து விட்டார். இப்பொழுது நமக்கு தெரிகிறது, நாம் இந்த உலகத்திலே இருப்பது ஏதேச்சையாக அல்ல, நமக்கு பயிலவித்து நம்மை ஒரு பொறுப்புள்ள பதவிக்கு கொண்டு போவதற்காக ஆண்டவர் திட்டமிட்டிருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ளும் போது நண்பஸ்தானத்திற்கு போகிறோம். உற்றார் உறவினர் படிக்கு அதிகமாக நம்மை அவர் பிள்ளைகளாக பாவிக்கிறார். அது எங்கே எழுதப்பட்டிருக்கிறது என்றால் 1 யோவான் 3வது அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 3 முடிய இப்படியாக நமக்கு வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளையாயிருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மை அவர் பிள்ளைகளாக்குகிறார். பிள்ளைகளாக வேண்டுமென்றால் படிப்பது மட்டும் போதாது, நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவரால் நம்மை பயன்படுத்தி கொள்ள முடியும். நம்மை ஒரு பாத்திரமாக வணைகிறார். அது ஒரு நல்ல சுத்தமான பாத்திரமாக இருந்தால் அவரை நம்மால் உபயோகப்படுத்தி கொள்ள முடியும்.
2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 20 மற்றும் 21வது வசனத்தில் இப்படியாக நமக்கு பவுலடிகளார் சொல்லுகிறார், ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களுமே அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் உள்ளவைகளான் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானனுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருப்பான். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்மை சுத்திகரித்து கொள்ளும்போது கனத்துக்குரிய பாத்திரமாக அவர் நம்மை வணைந்து கொள்ளுவார். அப்படி வணைந்து கொண்ட நம்மை என்ன பொறுப்புகளுக்கு பயன்படுத்துவார் என்பதை பார்க்கும்போது அதை அவர் யோவான் மூலமாக வெளிப்பாடு புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்திலே 21வது வசனத்திலே இப்படியாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். நாம் கிறிஸ்துவுடன் இணை ஆட்சியாளராக இருப்போம் என்கிற ரகசியம் அங்கே நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நல்ல பெரிய பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக எப்படி அந்த வைர வியாபாரி எப்படி ரட்டன் டாட்டாவையும் அந்த ஒரு ஊழியக்காரர்கள் நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து ஒரு அரசாளுகிற ஒரு பதவியிலே வைத்தார்களோ அதே போல நம்முடைய பரம தகப்பனும் நம்மை வேலைக்காரர்களுடைய ஒரு ஸ்தானத்திலிருந்து நண்பர்களாக்கி, உறவினராக்கி, பிள்ளைகளாக்கி கடைசியிலே அரசாளுகிற ஒரு பொறுப்பை கொடுக்க அவர் திட்டமிட்டு இருக்கிறார். அதற்கு நாம் நன்றாக பயில வேண்டும், சுத்தப்பட வேண்டும், சுத்திகரிக்கப்பட வேண்டும், நல்ல ஒரு பாத்திரமாக வணைய ஒப்புவிக்க வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது மறுமையிலே அவர் கொடுக்கும் பணிகளை ஏற்றுக்கொள்வதற்கு இம்மையிலே நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வோம். இதனுடைய மற்ற வீடியோக்களை நீங்கள் காண வேண்டும் என்றால் நரேந்திரநாத் என்கிற யூடியூபிலும் www.divinetruth.asia என்கிற இணையதளத்திலும் நீங்கள் காணலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இங்கு ஏதேச்சையாக வரவில்லை. தேவனுடைய திட்டத்தின் பிரகாரமாக அவர்களுடைய பிள்ளைகளாகி அவரோடு கூட அரசாளுவதற்கு நம்மை பயில்விக்கிறார். அதற்கு நாம் தகுதிப்படுவோம். நன்றி, வணக்கம். ப்ரீமெச்சூர் பேபிஸ்லேருந்து ஓல்ட் ஏஜ் பீப்புள் வரைக்கும் விசிட் பண்ணுற ஒரு இடம். அந்த அங்கிள் நம்பரை வாங்கி தரேன். அந்த அங்கிள் தான் எனக்கும் ஹெல்ப் பண்ணாரு. அழாதடி. எல்லா பேஷண்ட்ஸுக்கும் பர்சனல் கேர் தராங்க. 30 years of proven medical records. All eye care treatment under one roof. அதான் ஆர்கே ஐ சென்டரோட ஸ்பெஷாலிட்டி.